வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பாண்டியன் ஸ்டோர் நாடகத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோர் நாடகத்தில் இன்றைக்கி அரசி வந்து இதுக்கு கிளம்பியிருக்கு, காலேஜுக்கு கிளம்புது. அந்த செந்தில் கூட்டிகிட்டு போகிறக்கு ரெடி ஆகும்போது உள்ள சுகன்யா ஆறாப்பில் நான் கூட்டிகிட்டு போகிறேன், நல்ல மனுஷி மாதிரி ஆக்ட் பண்ணுது. அது வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே குமார்கிட்ட பேசிட்டு வந்துருச்சு. நான் கூட்டிகிட்டு வரேன், நீன்னு வந்துரு அப்படின்னு. அதுக்கு குடிகெடுக்க அலையுது. அதுக்கு பிறகு போகிறாங்க. போய் அங்கே இறங்கும்போது அங்கே குமாரும் வராப்புல. அதுக்கு இடையில வந்து மீனா வந்து செந்தில்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நடக்கும் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இவங்கள நிற்கிறாங்க, இவங்களும் போயிட்டாங்க. குமாரும் நிற்கிறாப்புல. அங்கே வந்து செந்திலும் மீனாவும் போயிட்டாங்க. போனவுடனே பிரச்சனை ஆகுது ரெண்டு பேர்த்துக்கும். ஏன்டா எங்களை பார்த்தா கேனப்பையில மாதிரி இருக்கா, எப்படிரா நீ வந்து மறுபடியும் பார்க்க வருவேன். அப்புறம் பேசிட்டு அந்த பொண்ணை காலையில் உள்ளே அனுப்பி விட்டுட்டு, இந்த ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களை பற்றி மீனா சொன்னா நான் நம்பவே இல்லை, ஆனால் நீங்கள் எப்படி இப்படி பண்ணுனீங்கன்னு சொல்லி சுகன்யா கூட சண்டை போடுறாப்புல. மீனாவும் சண்டை போடுது. ஆனால் சத்தம் போட்டோன்னே இது இன்னை பார்த்தா எங்களுக்கு எப்படி தெரியுதுன்ட்டு ஆட்டோ ஏறி வீட்டுக்கு வந்து இங்கே வந்து இல்லாத பிள்ளாதெல்லாம் சொல்லுது. அழுதுகிட்டே வருது. மீனா என்னை போடி அவ இவன்னு பேசிட்டா, ஒரு மரியாதை இல்லாமல் பேசிட்டா சொல்லுது. பொய் மட்டுமே பேசுது. அப்புறம் அழுதவுடனே இது பழனிக்கு ஒரு சந்தேகம், இது என்ன ட்ராமா இவ போடுறா அப்படின்னு யோசிக்கிறாப்புல. அப்புறம் பாண்டியன் வந்து முன்னாடி போய் சமாதானப்படுத்துறான்னு சொல்லி அனுப்பி விடுறாப்புல. அதுக்கு இடையில இந்த பக்கம் உங்க அண்ணன் என்ன இதுவாக திரியிறாங்களா, உங்கள் அண்ணன் வீடு அன்னைக்கே சொன்னாங்கல்ல, அவங்கள நான் பார்த்துக்கிறேன்னு அவர் போகிறாரு. இதுக்கிடையில் அவங்க வீட்டுக்கு பிரச்சனை ஆகி குமாரை போட்டு அவங்க அம்மா போட்டு அடி வெளுக்கிறாப்புல. அது நடக்குது. ஆனாலும் அவன் உண்மையை அளவு பண்ணும்போது என்ன செய்ய முடியும், அவன் விட மாட்டான், சுற்றி சுற்றி தான் வருவான். பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.